ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும் போது தங்கள் உடல்நிலை பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த மாதிரி பெண்களுக்கு ஏற்ற எல்லா விதத்துலேயும் அவங்க உடல்நலை பாதுகாக்கிறது இந்த நெல்லிக்காய். இப்போ இந்த நெல்லிக்காய் வச்சு ஒரு கேண்டி மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நெல்லிக்காய் சீசன்னு, அதனால் இந்த மாதிரி நிறைய நெல்லிக்காய் 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி கேண்டி பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா தினம் ஒரு 4-5 பீஸ் சாப்பிட்டிங்கனாலே நல்ல உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃபோர்க் வச்சு இந்த இதை கொஞ்சம் நல்லா அங்கங்கே குத்தி எடுத்துக்கணும். கொஞ்சம் அப்போ தான் அந்த நம்ம இதில் போடும்போது பாகில் போடும்போது நாட்டு சர்க்கரையில் போடும்போது நல்லா அப்சர்வ் ஆகும். இதை ஒரு ஸ்டீமரில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்து நல்லா இந்த இதெல்லாம் பிரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். வெந்தோடனே நம்ம எடுத்து நல்லா தொடச்சிடலாம். நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கணும். அதில் ஒரு 6 சொலை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சிங்கிளாக இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இதை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இதை நான் இன்றைக்கி 2 இதில் பண்ண போகிறேன். சர்க்கரை போட்டு கொஞ்சம், நாட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சம். அதனால் ஒரு 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். முதல்ல ஒரு இதில் கொஞ்சம் சால்ட்டு. எப்போயுமே கொஞ்சம் சால்ட்டு போட்டால் தான் அந்த இது கொஞ்சம் நமக்கு தூக்கி கொடுக்கும் சர்க்கரை. இதில் இப்போ ஒரு 1/4 கிலோ எடுத்திங்கன்னா ஒரு 300 கிராம் சர்க்கரை ஈக்குவலாக போட்டாலே போகும். கொஞ்சம் கூட வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ இருக்கும். இதுக்கு ஒரு 300 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டு இதை மூடி வச்சிடணும். இப்போ இன்னொரு பாதியில் நாட்டு சர்க்கரை போடுறேன். நான் வெல்லம் கூட நம்ம போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டுக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி நாட்டு சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது ஒரு 24 ஹவர்ஸ் நல்லா இது ஊறணும். அதிலே ஊறி இருக்கணும். அந்த மாதிரி இதை நம்ம இன்றைக்கி நைட்டு பண்ணோன்னா மறுநாள் நைட்டு, அதுக்கப்புறம் நம்ம மறுநாள் காத்தால நம்ம எடுத்து காய வைக்கலாம். இதை எடுத்து இந்த தண்ணியை வடிச்சிட்டு இது மாதிரி ஒரு தட்டில் போட்டு நம்ம காய வச்சிடணும். நல்ல ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயபெட்டிஸ்க்கு நல்லது, ஹை பிபி குறையும், வயிற்று புண்ணெல்லாம் கூட இந்த நெல்லிக்காய் ஆற்றுன்றாங்க. மெயினாக வயசு ஆக ஆக நமக்கு மெமரி லாஸ் அந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் இல்லாமல் நல்ல மெமரி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா கூட ரொம்ப நல்லது. இந்த ஊற வச்ச இதை நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இதை நல்ல ஒரு ஜூஸ் மாதிரி இதை குடிக்கலாம். நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த தண்ணி இந்த நெல்லிக்காய் ஊறினது இல்லையா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நெல்லிக்காய் தண்ணி ஒரு 1/4 பங்கு விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சில்லுன்னு வேணும்னா ஒரு 2 ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். ஐஸ் க்யூப் போட்டுட்டு நல்லா குடிக்கலாம். இதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வேணும்னா நம்மளுக்கு ஒரு 2 ட்ராப் லெமன் கூட விட்டுக்கலாம். இதில் லெமன் ஜூஸ் கூட கொஞ்சம் விட்டுக்கலாம். இன்னொன்று இதுலேயே ஒரு ஸ்பைஸும் ஒரு ஸ்வீட்டு, இதுலேயே நம்ம ஒரு காரமும் பண்ணிக்கலாம். மெயினாக இதில் சோக் பண்ணி தான் எடுத்துக்கணும். அது இல்லாமல் ஒரு கோட்டிங்க்கு இது மாதிரி ஒரு ஸ்பைஸியாக இருக்கும். இதில் சீரகம், ஓமம், இது சோம்பு எல்லாமே ஈக்குவல் போர்ஷன், மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதுவும் நல்ல டயபெட்டிஸ் இருக்கவங்க ரொம்ப சர்க்கரையெல்லாம் வேண்டாம் அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் இந்துப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் சாதாரண உப்பு, அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு இதை நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு. 1 டே தான் காய வச்சு, 1 டே போகிறோம். நல்லா இந்த மாதிரி நல்லா காஞ்சிடும். நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. அந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். அது சர்க்கரை போட்டது, இது நாட்டு சர்க்கரை போட்டது. இதுவும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி 1 டே போகிறோம் காஞ்சாலே. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அப்படியே ஒன்றோட ஒன்று கொஞ்சம் சிலதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். மேலே ஒரு கோட்டிங் நம்ம சர்க்கரையோ இதுவோ கொடுக்கும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கும். அந்த மாதிரி இப்போது பண்ணிக்கலாம்.
இது வந்து ஸ்பைஸ் பவுடரு, அந்த ஓமம் அதெல்லாம் போட்டு பண்ணது. இப்போ வந்து சர்க்கரையில் ஊற வச்சதை எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து சர்க்கரையை வந்து நம்ம கொஞ்சமாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பொடி பண்ண சர்க்கரையை இது மேலே தூவிடணும். முழுசாக இல்லாமல் பொடி பண்ணி தூவினா தான் வந்து நல்லா அதில் ஃபுல்லாக கோட் ஆகும். அந்த மாதிரி வந்து இதை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் இதில் வந்து கொஞ்சம் பாதி எடுத்துகிட்டு மீதி பாதியில் அந்த ஸ்பைஸ் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தித்திப்பு, காரம், புளிப்பு நல்லா கொஞ்சம் சட்பட்டாவாக இருக்கும். அது அந்த மாதிரி வேணுன்றவங்க அதை சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு வெறும் சர்க்கரை போட்டு கொடுக்கலாம், இல்லை வெறும் அந்த நாட்டு சர்க்கரையில் போட்டது கொடுக்கலாம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சர்க்கரை யூஸ் பண்ணலாம் கொஞ்ச நாள் வரைக்கும். அதனால் வந்து சர்க்கரையிலையும் நம்ம இதை பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த நாட்டு சர்க்கரையிலையும் அதே மாதிரி போட்டு காரமும் இதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்பைஸ் பவுடர் போட்டுடுறேன் சர்க்கரை போட்டதில். அதே மாதிரி இந்த நாட்டு சர்க்கரையில் பண்ணதையும் நம்ம கொஞ்சம் பனங்கல்கண்டு பொடி பண்ணி அதையும் தூவிட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம இந்த ஸ்பைஸ் பவுடர் கொஞ்சம், இது கொஞ்சம், ஸ்வீட் கொஞ்சம், அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. இதில் வந்து விட்டமின் சி, கால்சியம், அயர்ன், பாஸ்பரஸ், மெயினாக வந்து ஃபைபர் இருக்குது. கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும். மெயினாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அனீமிக்காக இருக்கவங்க, இவங்கெல்லாம் டெய்லி வந்து இந்த நெல்லிக்காயை வந்து உணவில் சேர்த்துக்கணும். ஜூஸாவோ இல்லைனா இந்த மாதிரி கேண்டி பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு 5-6 பீஸ் சாப்பிட்லாம். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்டுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு 4-5 பீஸ் நெல்லிக்காய் போட்டு கொடுத்திங்கன்னா இன்னுமே நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இது நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர். எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த சம்மரில், இந்த நெல்லிக்காய் சீசனில் இந்த மாதிரி நெல்லிக்காயில் ஜூஸு, கேண்டி, முரப்பான்னு செஞ்சு நம்மளோட உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.